இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்போம்ல, ராகினி ஒரு மக்கு, ராகினி ஒரு தத்தி அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை திட்டிகிட்டே இருப்போம். கண்ணு முன்னாடி வில்லத்தனம் பண்ணுறான் ஒருத்தங்கிறது கூட தெரியாமல், குடும்பத்தை எல்லாரும் கூடி பேசுகிறாங்கிறது புரியாமல், பல தடவை பரமன் ஓப்பனாகவே அவர் மனத்தை என்னங்கிறத சொன்னதும் புரியாமல், இதில் வேறு அவங்க டாக்டருக்கு வேறு படிச்சிருக்காங்கிறத யாராச்சும் நம்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம்ல. அதுக்கு பணத்துக்கு வந்த கேடு, சீட்டுக்கு வந்த கேடு, இந்த சமயத்தில் வேறு யாராச்சும் ஒழுங்காக படிச்சிருப்பாங்க. நிறைய தடவை நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுருச்சோ என்னவோ தெரில. இப்போ புதுசாக ராகினிக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்து, ராகினியும் பாவம் இல்லை, அவளும் படிச்சிருக்காப்பா அப்படின்னு நம்ம காமிக்கிறாங்க. அதுவும் திறமையான பொண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி, இதெல்லாம் நம்புறபடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஏதாச்சும் காமிக்கிறீங்களே அப்படின்னு நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் முதல்ல அர்ஜுனும் இந்த ராகினியும் காரில் போயிட்டு இருக்கும் பொழுதே இங்கே இப்படி அர்ஜுன் அப்படியே கடுப்பில் இருக்கார். இப்படி அந்த சைடில் பிரிச்சு விட்டுறலான்னு பார்த்தா கார்த்தியும் தமிழும் சேர்ந்துட்டாங்களேன்ட்டு. அண்ணனை எவ்வளோ பெருந்தன்மை பார்த்தியா, அவர் ஆரம்பித்த கம்பெனியில் கடைசியில் இப்போ கார்த்தி அண்ணனை ஒரு பெரிய பொசிஷனில் போட்டார் அப்படின்னோடனே, இதுக்கு ஆமாம் நான் கூட அப்படி பண்ண மாட்டான்னு நினச்சேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல, இல்லை அண்ணன் டெஸ்ட் வச்சுருக்காரு, எப்படி மெச்சூரிட்டி வந்திருக்கு கார்த்தி அண்ணனுக்குன்ட்டு, நல்லா திட்டம் போது கூட மெச்சூர்டாக இருந்தாருங்கிறதுனால அவருக்கு கொடுத்தாங்க ஜேஎம்டி போஸ்ட்டை. முன்னே உங்கள் அண்ணி கோச்சிக்கல, அவங்க ஏன் கோச்சிக்கிறாங்க, அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க, அவங்க ஐடியாவும் கூட இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன் சண்டை வரும்னு யாரும் நினச்சிருப்பாங்க அப்படின்னா, நான் கூட அப்படி தான் நினச்சேன் அப்படிங்கிறாரு அர்ஜுன். நீங்கள் கூடயா அப்படின்னா, இல்லை நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும் போது ஒரு கால் வருது. கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த இருக்க ஒரு ஆர்டருக்கான ஒரு இதை கொடுக்க வேண்டியிருக்கு, ஆர்டரை கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்குற நேரத்தை திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மேலே ஏணியிலேருந்து விழுந்து காலில் அடிபட்டு பெருசாக போராடிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. வேறு எதுவும் ஹாஸ்பிட்டலே பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. உடனே ராகினி, நானே ஏதாச்சும் பண்ணுறேன், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டாக்டரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ஆமாம், நாங்களே ஷாக் ஆகிறோம். உடனே அவங்க எதோ பண்ணி இதை எடுத்துவாங்க, அதை எடுத்துவாங்க, அந்த மயக்க மருந்து எடுத்துவாங்க, அனஸ்தீசியா சேர்த்துவாங்க, ஓ சுகர் இருக்கா அவங்களுக்கு, அப்போ இந்த டேப்லெட்டை கொடுங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ பேசி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரிஜினல் டாக்டர் திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கேன், யார் நீ அப்படின்னா நான் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஓ ஸ்டூடெண்ட் நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு திட்டிட்டு நேராக உள்ளார போய் ஏதோ செக் பண்ணுறாரு. செக் பண்ணிட்டு என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளில பாராட்டுறாரு. பரவாயில்லம்மா, நல்லா பண்ணியிருக்கம்மா, நீ எங்கே அப்படின்னு. நான் டாக்டருக்கு படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறந்ததுனால ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா, நல்லா திறமையாக இருக்கீங்க, ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். உடனே இதை என்ன பண்ணுறாங்க, காரில் போகும்பொழுது இதை யோசிச்சிட்டே இருந்துட்டு டக்குன்னு ராகினி, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேங்கிறாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, நீ முதலாளியாக இருக்க, அதனால் வேணாம், பிள்ளைய பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு இவர். நான் டாக்டருக்கு முடிச்சு நான் ஏன் பிள்ளைய பார்த்துக்கணும், தான் அண்ணி எங்கள் அம்மா அவங்க அம்மாலாம் இருக்காங்கல்ல அப்படின்னா, இல்லை எனக்கு என்னவோ நீ வேறு ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், மற்றதுக்கு பண்ணுவேன், இதுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாரு அர்ஜுன். அர்ஜுனமெல்லாம் கொஞ்சம் லூஸ், இது இந்த மாதிரி வில்லனாக காமிச்சாலும் சில சமயங்களில் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக முழுக்க ஒரு மாதிரி இதோ ஒரு சாடிஸ்டிக் ஒரு அனிமலாக காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இப்போ யோசித்து சோகமாயிட்டாங்க ராகினி. இதில் இங்கே எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நைட்டு தமிழும் சரஸ்வதியும் பேசிகிட்டு இருக்கும்போது சரஸ்வதிகிட்ட ஜிஎம் மேம்னு ஒரு கூப்பிட, உடனே எம்டி சார்னு அவங்க கூப்பிட, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே, நம்ம கார்த்திக்கு பொறுப்பு, பெரிய பொறுப்பு கொடுத்தேன் அப்படின்னா, சேச்சா அதுக்கு நான் ஏங்க வருத்தப்படுறேன், நான் சந்தோஷம் தாங்க படுறேன் அப்படின்னு அவங்க தனியாக அதை பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தால் அந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்துச்சு வந்தோன்னே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க சரஸ்வதியை. நீங்கள் தான் ஜிஎம் மேம்னு எல்லாரும் கூப்பிட்றதே ஜிஎம் மேம் தான் கூப்பிட்றாங்க. உடனே ஒரு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வேறு எல்லாரும் மாற்றி பேசுனாங்க. கோதையும் எனக்கும் ஆரம்பத்தில் இப்படிலாம் பயம் இருந்துச்சு, எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்த போது, அப்புறம் நான் படிச்சிருக்கவும் இல்லை, ஆனால் போக எல்லாம் நல்லா பண்ண, நீ நல்லா பண்ணுவமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் பேசி கிண்டல்லாம் பண்ணி கடைசியாக இப்போ சந்தோஷமாக குடும்பத்தை இருக்கிறதையும், குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கிறது தெரிஞ்சு அர்ஜுன் வருத்தமாக இருக்கிறதும், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ ராகினி வேறு நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிற கதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்பி